தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியின் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் மீது மொத்தமுள்ள 30 கவுன்சிலர்களில் திமுக, அதிமுக உள்ளிட்ட 24 கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளதால் அவரது பதவி தப்புமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்போம். பிரபு, இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி மொத்தம் 30 வார்டு பகுதிகளை கொண்டதாகும். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மீது கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 24 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நகராட்சி ஆணையர் நாகராஜிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் இன்று அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் நகராட்சி வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது வரை 30 கவுன்சிலர்களில் 28 கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டறைக்கு வந்துள்ளார்கள் என்றும் தெரிய வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெற்ற பின்னரே உமா மகேஸ்வரியின் நகர்மன்ற தலைவர் பதவி தப்புமா, இல்லை பதவியை இழப்பாரா என்பது தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.